அப்பா எங்கன்னு வாயி இரு டெய்லி வருவார். ஏபிஎம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏபிஎம்ன்றது இங்க ரூட் மாஃபியான்னு சொல்றோம்ல, ரூட்னு சொல்றோம்ல, அது மாதிரி பிஜேபி அந்த கட்சிக்கான ஒட்டுமொத்த கட்சிக்கான பிஆர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அந்த கம்பெனி யாரு கொடுக்கிற ரிசர்ச் டேட்டாஸ்ல செயல்படும்னா, அது விஏஎஃப் கொடுக்கிற ரிசர்ச் டேட்டாஸ்ல செயல்படும். எப்பயில இருந்துன்னா 2009 இருந்து. தம்பி சேகுவாரா கூட அடிக்கடி சொல்லுவாரு நினைக்கிறேன் அந்த மீட்டிங்லாம். இப்பெல்லாம் அந்த ஆர்எஸ்எஸ் ஐடிஸ் வந்து தாவேக்காக பேசுது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆர்எஸ்எஸ் ஐடியில அது எல்லாமே ஏபிஎம் ஐடிஸ். இதை இப்ப இல்ல, நாங்க வந்து 2023 சொல்லி வச்சிருக்கோம். இப்ப கவனிக்கிறேன், டிஎம்கே ஃபியட் லியோ அப்படின்னு போடுறவங்க எல்லாம் யாருடா? அரசியல் கட்சிகள்கிட்ட வந்து ஒரு நடிகருக்கு ஒரு படத்துக்காக இங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்ச அரசியல் கட்சிகள்கிட்ட போய் வம்புழுக்கிறதெல்லாம் யாருடா அப்படின்னு போய் பார்த்தா, அவங்க எல்லாம் உங்களை ஜோசப் விஜய்னு திட்டினவங்க ஐடியில இருந்து வருது. இதை கவனிச்சிங்களா? உங்களை ஜோசப் விஜய்னு கிறிஸ்துவரா, நீங்க கிறிஸ்துவரா இருக்கிறா தப்பு இல்ல, ஏன்னா இது வந்து சுதந்திர நாடு. நான் மதம் இல்ல அப்படின்னு சொல்றேன்னா அது என்னோட உரிமை. நீங்க கிறிஸ்துவரா இருக்கீங்கன்னா அது உங்களோட உரிமை. நீங்க உங்களோட உரிமையை நீங்க வாழ்றதுக்கு உங்களை அதை சொல்லி கார்னர் பண்ணாங்க தெரியுமா? அதே ஐடிகள்ல இருந்து அந்த உங்களை அப்ப திட்டின ஐடிஸ்ல இருந்து இப்ப வந்து தி ஸ்டாண்ட் வித் லியோ அப்படின்னு சொல்லி வருது. அதை கவனிக்கிறீங்களா? உங்க ரசிகர்களை அவங்க மேனிபுலேட் பண்றாங்க, உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? யாரு சைடு விஜய் போறீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் கவனிக்கிறீங்களா? உங்க யார்ட்ட சொல்றாங்களா? எதுவுமே எனக்கு தெரியல. சரி, என் கடமை பார்த்தேன், வலிக்குது, சொல்றேன், எடுத்தா எடுத்துங்க, எடுக்காதுன்னா போங்க. பாக்குற 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டு போறாங்க. ஏபிஎம்மையும் ஐபாக்கையும் 2014 வரைக்கும் இந்த 3 நிறுவனமும் யாருக்காக வேலை பார்த்துச்சுன்னா, திரு மோடி அவர்களுக்காகவும் என்டையர் ரைட் விங் ஈகோசிஸ்டத்துக்காகவும், அதாவது என்டையர் பிஜேபி ஈகோசிஸ்டம்காகவும் இந்த 3 கம்பெனியுமே வேலை பார்த்துச்சு. இதை நம்ம கருத்துல கொள்ளணும். அதுக்கப்புறம் 2014 எலெக்ஷன்ஸ் வருது. 2014 எலெக்ஷன்ஸ்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும், மோடி ஜெயிச்சிட்டாரு. மோடி ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏபிஎம் வந்து ஒட்டுமொத்த பிஜேபி ஈகோசிஸ்டமோட பிஆர் மேனேஜ்மெண்ட்டுக்காக அவங்களே வச்சுக்கிட்டாங்க. ஐபாக் நிறுவனத்தை வெளியில விட்டுட்டாங்க. இந்த பாயிண்ட இப்ப குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஐபாக் வெளியில வரல, அவங்களே வெளியில விட்டுட்டாங்க. இப்ப மோடிக்கு 2014 வரைக்கும் வேலை பார்த்துட்டு மோடிக்கு துரோகம் பண்ணிட்டு ஒருவர் வெளியில வர்றாரு. அதாவது ஒட்டுமொத்த விஏஎஃப்பின் குழந்தையா இருந்த ஒருத்தர் வெளியில வர்றாரு அப்படின்னா, குறைஞ்சபட்சம் அவருக்கு கௌரி லங்கேஷ்க்கு நடந்திருக்கும், அதிகபட்சம் அவருக்கு சஞ்சீவ் பட்டுக்கு நடந்திருக்கும். ஆனா பிரசாந்த் கிஷோருக்கு பெரிய அளவுல ஒரு இடி ரைடு கூட போல. அப்ப விஏஎஃப் ரொம்ப பிளான் பண்ணி தான் ஐபாக் என்ற நிறுவனத்தை உருவாக்கி எல்லா ஆன்டி பிஜேபி பார்ட்டிஸ்க்கும் வேலை பார்க்க வச்சிருக்காங்க. விஏஎஃப்க்கு தேவை அந்த ஆன்டி பிஜேபி பார்ட்டிஸ் ஜெயிக்குதா தோக்குதான்னு இல்ல, விஏஎஃப்க்கு தேவை அந்த ஆன்டி பிஜேபி பார்ட்டிஸோட டேட்டா. இந்த பார்ட்டிஸ்க்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு தெரியுமா? அதாவது ஆன்டி பிஜேபி பார்ட்டிஸ்க்கு மட்டும் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த ஆன்டி பிஜேபி பார்ட்டிஸ்க்கு எல்லாம் ஃபண்ட் பண்ணது, எலக்டோரல் பாண்ட்ஸ்ல ஃபண்ட் பண்ணது யாரு அப்படின்னா லாட்டரி ஃபேமிலி.